நேயர்களே, தொடர்ந்து இந்த உலக காற்று தினத்தில் ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் டாய்ச்சோ விண்டுகார்ட் நிறுவனத்தின் CEO திரு குமரவேல் அவர்கள். வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், உங்களை பத்தி எங்களுடைய அண்ணா சமுதாய வானொலி மக்களுக்கு அறிமுகப்படுத்திக்கங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அண்ணா வானொலி நிலையம் கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே என்னோட மரியாதை கலந்த வணக்கத்தை பதிவு பண்ணிக்கிறேன். என் பேர் குமரவேலுங்க. நான் பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர் and then I did my masters in business administration and also in mechanical engineering, and then I did my PhD also in wind energy field. இது என்னோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். நான் 2 decades முன்னாடி அரவுண்ட் 1999, that was the time when India had a vision to start a institute for wind energy, Center for Wind Energy Technology ன்னு சொல்லிட்டு MNRE, Ministry of New and Renewable Energy, இப்போ MNRE ன்னு சொல்கிறோம். அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லப்பட்டது. அந்த துறை என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் விண்ட் எனர்ஜி பரப்புறதுக்காகவும் அதனுடைய தொழில்நுட்பத்தை வளர்க்குறதுக்காகவும் ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான், இன்ஸ்டியூட் தான் சென்டர் ஃபார் விண்ட் எனர்ஜி டெக்னாலஜி. இப்போ அதுக்கு பேர் மாற்றிட்டாங்க. இப்போ அதுக்கு பேர் நிவே, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. தமிழில் தேசிய காற்றாலை தொழில்நுட்ப மையம். ஸோ இதில் ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் இன்ஜினியர்ஸை நான் உள்ளே போகிறேன். இன்ஜினியர் ஆர் சயின்டிஸ்ட், வாட் எவர் யூ கேன் கால் இட். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு 10 பேரை உள்ளே எடுக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆளாக நான் உள்ளே போகிறேன். அப்படி தான் நான் இந்த துறைக்கு அறிமுகமானேன். ஈவன் தோ ஐ கம் ஃப்ரம் அ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், பட் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபீல்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே கலந்து தான் இருக்கும். விண்ட் எனர்ஜி டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சது. அதெல்லாம் கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ காட் இன் டு திஸ் ஃபீல்ட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. ஒரு 99 நான் சொன்னேன் இல்லையா, அப்போ 2010 வரைக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ சீனியர் சயின்டிஸ்ட் இன் சென்டர் ஃபார் விண்ட் எனர்ஜி. அதில் பணியாற்றினேன். அதில் மெயினாக எந்த துறையில் பணியாற்றினேன்னு பார்த்தீங்கன்னா, காற்று எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, விண்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த துறையில் பணியாற்றியிருக்கேன். அப்புறம் காற்றாலைகள், அது இங்கே இந்தியாவில் உருவாகிற காற்றாலைகளை சோதிக்கிறது, விண்ட் டர்பைன் டெஸ்டிங், அதில் பணியாற்றியிருக்கிறேன். அப்புறம் அப்படி சோதிக்கப்பட்ட அந்த காற்றாலைகளை சர்டிஃபிகேட் கொடுக்கறது, அதுக்கு ஒரு தர சான்றிதழ் கொடுக்கறது, குவாலிஃபிகேஷன், அதாவது ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபீல்டில் விண்ட் டர்பைன் சர்டிஃபிகேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், விண்ட் எனர்ஜி ரிலேட்டடான ஆராய்ச்சிகளை மேற்கொள்றது, அதில் ஈடுபட்டிருக்கிறேன். அப்புறம் பரப்புரைகள், இன்ஃபர்மேஷன் ட்ரைனிங் அண்ட் கமர்ஷியல் சர்வீசஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் நிவேல இருந்துச்சு. அதன் மூலயமா நம்ம பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இருக்கட்டும், இந்த ஃபீல்டில் இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இங்கே இருக்கிற இந்த துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான அந்த விண்ட் எனர்ஜி நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறது, மெயின் டெக்னாலஜி ரிலேட்டடாக, ஏன்னா எல்லாருக்கும் டெக்னாலஜி தெரியாது இல்லையா, அப்போது அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது, இது ரிலேட்டடாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஃபர்மேஷன் ட்ரைனிங் அண்ட் கமர்ஷியல் சர்வீஸ். ஸோ ஒரு 5 அங்கங்கள் தான் இந்த நிலையில இருந்துச்சு. இன்னைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. விண்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட், R&D, டர்பைன் டெஸ்டிங், சர்டிஃபிகேஷன், அப்புறம் நாலேஜ் டிசிமினேஷன், இந்த ITCS சொல்லப்படுறது, இந்த எல்லா ஏரியாலையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு 11 ஆண்டு காலம், 2010 வரைக்கும் இதில் செயல்பட்டுட்டு தென் நான் அந்த கவர்மெண்ட் டொமைன்லேருந்து வெளியில் தென் ஐ ஜாயின்ட் விண்ட் டர்பைன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு காற்றாலை தயாரிப்பாளர் கம்பெனிக்கு நான் ஜாயின் பண்ணுறேன். அதுவும் சென்னையில் தான், ரீஜன் பவர் டெக்னு பேர். அங்கே நான் அந்த பொறியியல் துறை, ஹெட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் ஹேண்டில் பண்ணேன். அதில் ஒரு 1.5 மெகாவாட் மிஷின் சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி, அந்த டர்பைனை இங்கே தயாரித்து இந்தியாவில் மோர் தென் 2000-3000 மிஷினுக்கு மேலே அங்கங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வேலையில் அதில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணி அதில் நிறைய இப்போது அந்த புது டெக்னாலஜிஸ் உள்ள விண்ட் எனர்ஜிக்குள்ளே கொண்டு வர்றது, அப்புறம் நாங்களாகவே எந்த ஒரு யூரோப்பியன் டெக்னாலஜியுமே இல்லாமல் இண்டிஜினியஸாக இந்தியாவிலேயே ஒரு 3 மெகாவாட் மிஷின் கியர்லெஸ் டெக்னாலஜியில் தயாரித்து அதனுடைய கான்செப்ட் கமிஷனிங் ஃபுல்லாக எண்ட் டு எண்டு நான் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன சாஃப்ட்வேர் டூல்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான கேல்குலேஷன்ஸ் பண்ணணும். இந்த காற்றாலைகளோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு. அது அதோட டிசைன் லைஃப் நம்ம சொல்கிறது, ஃபீல்டில் 20 இயர்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது ஓடணும்.
அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன சேஃப்டி ஃபேக்டர்ஸை நம்ம கருத்தில் கொண்டு அந்த காற்றாலைகளுடைய பாகங்களை வந்து டிசைன் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும், அதெல்லாமே பண்ணி அதை கான்செப்ட் டு கமிஷனிங் சொல்கிறேனே. ஸோ அதை நம்ம முதல்ல அதை வந்து அதுக்கு ஒரு ஜாமெட்ரிக்கில் ஒரு நம்பர் கொடுக்கறதுலேருந்து அதை மாடலிங் பண்ணுறதுலேருந்து அதை டிசைன் பண்ணி அதை உருவகப்படுத்தி அதில் முதல் மிஷினை தயாரித்து அதை போட்டு ஃபீல்டில் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து சோதித்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அதை சீரியல் ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக தயாரிக்கிற ஒரு ஸ்டேஜ் கொண்டு வர வரைக்கும் நான் இன்வால்வ் ஆயிருக்கேன். ஸோ இது மூலயமா எனக்கு ஒரு விண்ட் டர்பைன் டெக்னாலஜி டிசைன்லேருந்து அது எப்படி வந்த ஒரு குழந்தையிலேருந்து கருவாக இருந்து ஒரு ப்ராடக்டை உருவாகுதுங்கிற கம்ப்ளீட் ப்ராசஸ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கிறேன். இது வந்து 2010 2018 வரைக்கும் இந்த கம்பெனியில் இந்த ஃபீல்டில் செயல்படுறேன் இந்த ஆஸ்பெக்டில். இதுக்கப்புறம் 2018 அப்புறம் இப்போ நான் இருக்கிற டாய்ச் வின்கார்ட் அப்படின்னு சொல்லப்படுற இது வந்து ஒரு ஜெர்மன் விண்ட் எனர்ஜி கன்சல்டிங் ஆர்கனைசேஷன். இங்கே என்ன பண்ணுறோம்னா இனிவே செஞ்சிட்டு இருக்கிற அதே மாதிரியான வேலைகள் தான், டெஸ்டிங், சர்டிஃபிகேஷன், காற்று எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற விண்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட், இது எல்லா ஆஸ்பெக்டையும் பண்ணுறோம் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ ஜெர்மன் கம்பெனி. இப்போ எல்லா வேர்ல்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றாயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்தியாவில் இருக்கிற நம்ம அப்ராடில் ஒர்க் பண்ணலாம், அப்ராடில் இருக்கிற கம்பெனிஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியாவில் ஈவன் தோ வி ஆர் அ ஜெர்மன் கம்பெனி, வி ஆர் ஒர்க்கிங் இன் இந்தியா அண்ட் சப்போர்ட்டிங் wind turbine manufacturers in the country and also the wind power producers ன்னு சொல்லப்படக்கூடிய wind farm ஓன் பண்ணுறவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் through all this knowledge and the services that we have. ஸோ இப்போ 5 வருஷமா இந்த டாய்ச் வின்கார்டுங்கிற இந்த ஜெர்மன் கம்பெனியினுடைய சிஇஓவாக நான் செயல்பட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய நாலேஜ் அண்ட் என்னுடைய எஜுகேஷன் அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் விண்ட் எனர்ஜி இதுதான். ஓகே சார், சூப்பர் சார். உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே ஒரு பெரிய புக்கே போடணும் போல. அந்த அளவுக்கு எங்களுடைய அண்ணா சமுதாய வானொலி மக்களுக்காகவும் சரி, அவங்களுடைய சார்பாகவும் உங்களை வந்து அன்புடன் வரவேற்கிறேன் சார். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக காற்று தினம் இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகேங்க, இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலா இந்த விண்ட் எனர்ஜி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது காத்துல இருந்தெல்லாம் கரண்ட் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ கொஞ்சம் சந்தேகம் குறைஞ்சிருச்சு. பட் 20 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருந்தது. அது யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்படியா, காத்துல இருந்தெல்லாம் கரண்ட் எடுக்க முடியுமா அப்படியெல்லாம் தான் இருந்துட்டு இருந்தது. அப்போ ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இந்த காத்துல இருந்து கரண்ட் எடுக்க முடியும், இல்ல காத்தை வந்து மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயத்த செய்ய வச்சுக்கிறதுக்கு ஒரு உந்துகோலா ஒரு சக்தியா பயன்படுத்த முடியுங்கிறது வந்து இன்னைக்கு நேத்து வளர்ந்த ஒரு விஷயம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இயர்ஸ் முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா பெர்ஷியா, அதாவது இன்னைக்கு ஈரான்னு சொல்லப்படுற அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கதான் முதல்ல காற்றை வந்து விவசாயத்தில் நம்ம அந்த கிரைண்டிங் கிரெயின் சொல்லப்படக்கூடிய அந்த தானியங்கள் எல்லாம் வந்து க்ரஷ் பண்ணி அதை வந்து பதப்படுத்துறதுக்கு, அதை பிரித்து எடுக்கிறதுக்கு, அந்த ஹஸ்க் தனியாக இது தனியாக எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, அப்புறம் வந்து இரிகேஷன், இந்த மாதிரியான சில விஷயங்கள், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே காற்றாலைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. காற்றாலைகள்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது மட்டும் ஒரு பயன்பாடு அல்ல, காற்றாலைகளை வந்து நம்ம பல்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம பயன்படுத்தினது கிரைண்டிங் கிரெயின்ஸு, அப்புறம் செயிலிங் போட்ஸ், இந்த பாய்மர கப்பல் மாதிரியான அந்த கப்பல்களை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகிறதுக்கு கூட அதில் பார்த்தீங்கன்னா அந்த துணி மாதிரி கட்டி விடுவாங்க, ஃபேப்ரிக்ஸ். அது வந்து விண்டோட ஃபோர்ஸில் தான் அந்த மொத்த போட்டையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போகும். இப்படி பல அப்ளிகேஷனுக்கு பல பயன்பாட்டுக்கு வந்து காற்றை பயன்படுத்தினவன் தான் மனிதன். இது எப்பயுமே நமக்கு எப்போ இது அட்ராக்டிவா மாறுச்சு அப்படின்னா 1970கள் மேபி 80களோட பிகினிங்ல பாத்தீங்கன்னா இந்த காற்றாலைகளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க முடியுன்ற ஒரு விஷயத்த வந்து வெளியில கொண்டு வராங்க. இது மெயினா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரீஸ் லைக் டென்மார்க், ஜெர்மனி, யூஎஸ்ஏ இவங்க தான் மெயினா பண்றாங்க. நெதர்லாண்ட்ஸ் வந்து இந்த விண்மில் ஃபார் வாட்டர் பம்பிங் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்டை நிறைய யூஸ் பண்ணாங்க. நெதர்லாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி பேரே வந்து நீதர்லாண்டுன்னு சொல்லுவாங்க. நீதர் அப்படின்னா அந்த டச் மொழியில வந்து லோ அப்படின்னு அர்த்தம். அந்த பூமியே பார்த்தீங்கன்னா தண்ணியில இருந்து கொஞ்சம் கடல் மட்டத்துல இருந்து கீழே தான் இருக்கும் அந்த நிலப்பரப்பை. ஆக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் இந்த தண்ணியை வெளியேற்றுறதுல இருந்துட்டே இருந்துச்சு. அவங்க வாழ்விடங்களுக்கு இந்த தண்ணி வந்துடும் ஈஸியா. அப்போ அவங்க நம்ம இதை ரொம்ப சுலபமா ஒரு பெரிய இதுக்குன்னு தனியா ஒரு எனர்ஜி ஒரு இதை செலவு பண்ணாம இதை பண்ணணும், என்ன பண்ண முடியும் போது காற்றை பயன்படுத்தி அது மூலியமா அந்த விண்மில்களை உருவாக்கி அதை வச்சு அந்த பம்ப் பண்ணி திருப்பி அந்த கடலுக்குள்ள அந்த தண்ணி அனுப்புறாங்க. இது வந்து அந்த விண்மில் ஃபார் வாட்டர் பம்பிங் இட் பிகம் வெரி பாப்புலர் இன் நெதர்லாண்ட்ஸ், தட் இஸ் ஹாலாண்ட்.
ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கும் போது எலக்ட்ரிசிட்டி இதில் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் டென்மார்க்குக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நான் இந்த இடத்துல சில விஞ்ஞானிகள் பேர்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பால் லோகோர் அப்படின்னு ஒருத்தர், ஆல்பர்ட் பெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த லேட் 80s ஆர் மிட் 80sல பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸை வந்து உள்ள கொண்டு வராங்க. இந்த காற்றாலைகளை வந்து இன்னும் எப்படி மேம்படுத்துறது, அதனுடைய அந்த இறகுகள், அந்த பிளேடை வந்து எவ்வளோ வந்து சயின்டிஃபிக்காக ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணால் ரொம்ப அதிக பவரை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரியான ஏரோடைனமிக் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. நிறைய சயின்டிஃபிக் அப்ரோச் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் ஒரு பிளேட் மாதிரி உட்டில் ஒரு பிளேட்டை வச்சுட்டு அது காற்றினுடைய அந்த ஃபோர்ஸ் வேகத்தில் வந்து அது சுத்த ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிம்பிள் ப்ரெஷர் மில்லாக தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட், யூரோப்பியன் சயின்டிஸ்ட் உள்ள வரும்போது நிறைய கான்செப்ட்ஸை வந்து மற்ற துறையிலேருந்து பாரோ பண்ணிட்டு அதை இங்கே அப்ளை பண்ணுறாங்க. ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டுல இருந்து, ஏரோஸ்பேஸ்ல இருந்து, இந்த மாதிரி துறைகளில் பயன்படுத்துகிற கால்குலேஷன் மெத்தட்ஸாக இருக்கட்டும், ஏரோடைனமிக்ஸ் ஃபார்முலாஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இங்கே அப்ளை பண்ணால் என்ன அப்படின்னு பண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க இந்த ஃபீல்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80sல நடக்குது. அப்புறம் 90sல பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த ஃபீல்டு நிறைய பேருக்கு யூரோப்பில் வந்து பாப்புலர் ஆகி பரிச்சயமாகி டென்மார்க், ஜெர்மனிலாம் நிறைய விண்மில்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி அந்த ஒரு 80s காலகட்டத்தில் வந்து ஒரு மிடில் ஈஸ்டில், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நிறைய ஆயில் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இன்னமும் கூட ஆயில் யூஸ் பண்ணுறோம். அந்த டைமில் நிறைய ஆயில் டிபெண்டான ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருந்த டைமில் ஒரு ஆயில் ஸ்கேர்சிட்டி ஒன்று நடக்குது. அது மேன்மேடாக என்னன்னு தெரியாது, பட் மிடில் ஈஸ்டில் வந்து நிறைய ஆயில் கிரைசிஸ் ஒரு மாதிரி கொண்டு வராங்க. அது வந்து கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அவங்களுடைய எனர்ஜி சோர்ஸ்க்கு வந்து ஆயிலை டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால ஆயில் ஒரு பற்றாக்குறை ஏற்படும் போது அவங்க வந்து வேற என்ன நம்ம எதை நோக்கி ஓட முடியும்னு பார்க்கும்போது காற்றாலைகள் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்போ அது பார்த்தீங்கன்னா கிரீன் டிகேட் ஆஃப் யூஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க அந்த 80s. அந்த டைம்ல யூஎஸ்ல வந்து நிறைய காற்றாலைகள் போடுறாங்க. அந்த எஸ்பெஷலி கலிஃபோர்னியாவில் வந்து ஆல்டா மவுண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மலை, ஒரு மவுண்டன் ரேஞ்சோட கணவாய் ஒன்று இருக்கும், ஆல்டா மவுண்ட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் வின்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த செகண்ட் லார்ஜஸ்ட் வின்ஃபார்ம் வந்து நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த முப்பந்தல் வின்ஃபார்ம் தான். அதுக்கு அடுத்தாப்புல வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் வின்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய ஒரு அளவில் இருக்கு. ஓகே, ஸோ கம்மிங் பேக், இந்த கிரீன் எனர்ஜி டிகேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணுது யூஎஸ்லையும் யூரோப்லையும். ஸோ அப்போ இந்தியாவுக்கு வந்து இது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா லேட் 80sல வின்ஃபார்ம் வந்து தூத்துக்குடியில் முள்ளக்காடுன்ற இடத்துல முதல்ல ஒரு 55 கிலோவாட் மெஷின், ஒரு 7-8 மிஷின் நினைக்கிறேன் அந்த அளவில் போடுறாங்க. அப்புறம் குஜராத்தில் மாண்ட்வீன்னு சொல்லப்படுற இடத்துலையும் இந்த மாதிரி சைஸ் மிஷினை போடுறாங்க. இதுதான் முதல்ல டென்மார்க்லேருந்து இந்தியாவுக்கு நம்ம கொண்டு வரப்பட்டு போடப்பட்ட முதல் பைலட் வின்ஃபார்ம், டெமான்ஸ்ட்ரேஷன் வின்ஃபார்ம். காத்தாடியிலேருந்து கரண்ட் எடுக்க முடியும்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்பட்ட அந்த காற்றாலைகள் தான் அது. அதனால தான் டெமான்ஸ்ட்ரேஷன் வின்ஃபார்ம்னு நம்ம அதை சொல்லுவோம். அப்படி தான் மக்களுக்கு பிரபல்யம் ஆகுது. ஸோ இப்படி இந்தியாவில் வந்து 90sல வர ஆரம்பிச்சிருது. ஸோ 95, மிட் 90s அண்ட் ஏர்லி 2000லாம் பார்த்தா ரொம்பவே பாப்புலர் ஆகிடுது. தட் வாஸ் த டைம் ஐ ஆல்சோ என்டர்ட் இன் டு த விண்ட் எனர்ஜி ஃபீல்டு. அப்போ தான் நிவே அப்படின்னு சொல்லப்படுற இந்த இன்ஸ்டியூட்டுமே இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, அலாங் வித் கொலாபரேஷன் ஃப்ரம் டென்மார்க் நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் டென்மார்க் நமக்கு இந்த நாலேஜை ஷேர் பண்ணுறாங்க. இந்த காற்றாலைகளில் வந்து எப்படி உருவாக்குறது, அதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன டெஸ்டிங் மெத்தடாலஜி, கால்குலேஷன்ஸ் எப்படி, எல்லாமே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி பண்ணணும், ஃபீல்டில் எப்படி ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் நடக்கணும், எல்லாத்துக்குமான வழிமுறைகளை நம்ம அங்கேருந்து தான் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அதை பின்தொடர்ந்து ஃபீல்டு வந்து நிறைய ப்ரைவேட்டைஸும் ஆகுது. முதல்ல கவர்மெண்ட் வந்து இது ஒரு செயல்பாட்டு கொண்டு வராங்க, இது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரைவேட் மக்கள், நிறைய தயாரிப்பாளர்களும் இந்தியாவில் உருவாகுறாங்க, இந்தியன் விண்ட் டர்பைன் மேனுஃபேக்சரர்ஸ் உருவாகுறாங்க, இந்தியன் விண்ஃபார்ம் ஓனர்ஸும் உருவாகுறாங்க. நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே இதை வந்து நூற்றுக்கணக்கான காற்றாலைகளை நிறுவி அதுலேருந்து வர மின்சாரத்தை தயாரித்து அதை வந்து நியரஸ்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு பவரை ஃபீட் பண்ணுவாங்க. குஜராத்தில் இருக்கிறவங்க குஜராத்துக்கு கொடுப்பாங்க. இல்லை சில ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து விண்ட் ஃபார்ம்லேருந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணி நேஷனல் கிரிட், இந்தியா அளவுலமான அந்த பெரிய பெரிய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் போகும் பாருங்கள், அந்த பவர் கிரிட் கார்பரேஷனுக்கும் ஃபீட் பண்ணுவாங்க.
ஸோ இந்த அளவுலலாம் வந்து இன்னைக்கு இது ரொம்ப வந்து ஒரு ப்ரைவேட்டைஸ் பண்ணி எல்லாருக்கும் எளிதில் நல்ல கான்செப்சுவலாக கமர்ஷியலாக புரியக்கூடிய ஒரு துறையாக இன்னைக்கு மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி மாறி வர்றதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் தேவைப்பட்டது. ஸோ அப்படி வரும் பொழுது தான் நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து இதுக்குன்னு ஒரு நாள் கொண்டாடணும், குளோபல் விண்ட் டேன்னு ஒன்று கொண்டாடணும்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இது இப்போ ஒரு 10 வருஷமாக தான் நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி இயர் 15th ஜூனை வந்து இது ஐடென்டிஃபை பண்ணி இது இன்டர்நேஷ்னலாகவே, நாட் ஓன்லி இன் இந்தியா, ஸோ எல்லா வேர்ல்டு கண்ட்ரீஸ்லையுமே இதை வந்து நம்ம ஒரு நாளாக கொண்டாடுறோம். மெயினாக டு கிரியேட் அவேர்னஸ் தட் விண்ட் எனர்ஜி கேன் பி a வெரி குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் கேன் பி a green சோர்ஸ். ஒரு பொல்யூஷன் உருவாக்காத, ஒரு கார்பன் டெபாசிட்ஸ் இந்த உலகத்தில் உருவாக்காம, டார்க்கன் பண்ணாமல், ஒரு கருப்பு படியாத ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் கிரீன் எனர்ஜி அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நிலைநாட்டுறதுக்காக தான் இதை நம்ம கொண்டாடுறோம். இது மெயினாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதை நம்ம கொண்டு போகணுங்கிறதுக்காக நிறைய காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ட்ராயிங் காம்படிஷன்ஸு, எஸ்ஏ காம்படிஷன்ஸு, இந்த மாதிரி, அப்புறம் ஆரட்டோரியல் காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி விண்ட் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அப்புறம் வந்து விண்ட் எனர்ஜி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கும் நிறைய காம்படிஷன்ஸு, மோட்டிவேஷ்னல் இதெல்லாம் டாக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம விண்ட் எனர்ஜி வந்து இந்த நாள் அன்னைக்கு நம்ம ஃப்ளரிஷ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குளோபல் விண்ட் டே. ஸோ 15th of June குளோபல் விண்ட் டேவை நம்ம கொண்டாடுறோம். இது காரணம் என்னவா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, லார்ஜ்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலை மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு விண்ட் சீசன் தான். இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர்னு கூட நீங்கள் எடுக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலை டைமில் வந்து நல்ல காத்தடி காலமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்தியா கூட பார்த்தீங்கன்னா we are highly benefited by சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தினுடைய கடைசியில் ஆரம்பித்து அப் டு செப்டம்பர் வரைக்கும் இது நிலுவையில் இருக்கும். இதில் பீக் பீரியட்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற அந்த ஆடி மாதம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆடியில் அம்மிக்கல் கூட அசையும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கான காற்று வேகம் வரும் நமக்கு. ஸோ அதனால தான் மேபி ஜூன் மாதத்தை செலக்ட் பண்ணியிருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். கரெக்ட் சார், கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி தான். ஓகே சார். இப்ப இந்த சூப்பரா சொன்னீங்க. இப்ப இந்த காற்றாலையினுடைய தொழில்நுட்பங்கள், அந்த டெக்னாலஜி பத்தி சொல்லுங்க சார். அது எப்படி வேலை செய்யுது, அதை பத்தி சொல்லுங்க. ஓகேங்கம்மா. இந்த தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து இந்த 3 பிளேடுங்க. இங்கிலீஷில் பிளேடுன்னு சொல்லுவோம், விங்குன்னு சொல்லலாம், இறகுகள் தமிழில் சொல்லுவோமே. இந்த இறகுகள் தான் முக்கியம். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா காற்றினுடைய லீனியர் மூவ்மெண்ட், அதாவது காற்று பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காற்று வெளியில் போய் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று படுறது நம்மளால் உணர முடியும். இந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா பல கோணங்கள் அடிக்கும். இது வந்து அப்படியே சமமாக ஹரிசாண்டலாக தான் ப்ளோ ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து நெட்டு குத்துலாக வரும், சைட்லேருந்து வரும், பல்வேறு விதமாக தான் காற்று வீசும். ஆனால் இப்படி பல்வேறு விதமாக வர காற்றை வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சுழற்சிக்கு நம்ம கொண்டு வரோம். நமக்கு தேவை என்ன, இந்த 3 பிளேடும் வந்து ஒரே மாதிரி சீராக சுத்த ஆரம்பிக்கணும். ஹரிசாண்டல் ரொட்டேஷன் சொல்லுவோம். இப்படி நம்ம பிளேடுக்கு முன்னாடி லீனியராக வர இந்த காற்றை ஒரு சுழற்சி பாதைக்கு கொண்டு வரும் பிளேடை வச்சு. ஸோ அதுதான் மெயின் எனர்ஜி கன்வர்ஷன். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து யாராலையும் உருவாக்கவே முடியாதுங்க. எனர்ஜி கேன் ஒன்லி பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டு அனதர். அப்படிங்கிறது தான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து காத்தினுடைய கைனடிக் எனர்ஜியா இருக்கிற அந்த எனர்ஜியை வந்து நம்ம பிளேடு மூலியமா ரோட்டரி எனர்ஜியா, ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துறோம். ஸோ அதுக்கு பயன்படுற கருவி தான் இந்த பிளேடு. ஸோ அதை தான் ஹார்ட் ஆஃப் விண்ட் டர்பைன் சொல்லுவோம். அந்த பிளேடு தான் இந்த மெயின் எனர்ஜி கன்வர்ஷனை பண்ணுது. ஸோ அப்படி வந்து ரோட்டரி மூவ்மெண்ட்டை வந்து இந்த பிளேடு வந்து உருவாக்கி கொடுக்குது. அதுக்கு காரணம் அந்த பிளேடுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பிளேடோட ஷேப்பு, ஏரோடைனமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிளேடோட ஏரோடைனமிக்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அது ரொட்டேஷன் எனர்ஜியை மாற்றுறதுக்கு காரணமே அந்த பிளேடோடைய ஏரோடைனமிக்ஸ் தான். இந்த விண்ட் டர்பைன் பிளேடோட ஷேப்பும் ஏர்கிராஃப்ட், நீங்கள் ஒரு ஏரோப்ளைனில் பறக்கும்போது கூட நீங்கள் பார்க்கலாம், அதனுடைய இறகுகள் பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் ஒரே மாதிரியான ஷேப்பை கொண்டது தான். ஏர்ஃபாயில்னு சொல்லுவோம். அந்த நீளம் அகலம்லாம் வேரி ஆகும், ஆனால் அதனுடைய அந்த வடிவம் ஷேப்பு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதை வந்து நாக் ஆஃப் ஆயில்ஸ்ன்னு சொல்லுவோம். NACAன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஏஜென்சி. அது இல்லாமல் இப்போ நிறைய ஏஜென்சிஸும் வந்துருச்சு. இவங்கெல்லாம் தான் அந்த ஷேப்பை உருவாக்குறவங்க. ஹெலிகாப்டர் பிளேட்ஸாக இருக்கட்டும், ஏர்கிராஃப்ட் பிளேட்ஸாக இருக்கட்டும், விண்ட் டர்பைன் பிளேட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஏர்ஃபாயில்ஸை கொண்டு அந்த நீள அகலத்தை மட்டும் மாற்றி அப்புறம் அதுக்குள்ள ஒரு வளைவு ட்விஸ்ட் எல்லாம் கூட கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம சின்ன வயசுல
பனை ஓலையில காத்தாடி விடும்போது கூட பார்த்தீங்கன்னா நார்மலா அது ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு ஓலை அப்படியே ஒன்னோட ஒன்று வச்சுட்டு வச்சு விட்டீங்கன்னா சுத்தாது. அந்த அந்த பனை ஓலையை லைட்டை முறுக்கி விட்டீங்கன்னா தான் சுத்தும். ஸோ அந்த ட்விஸ்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோடைனமிக்ஸை கொண்டு வருது. வெறும் பலகையா வெறும் பிளேட்டா அந்த பேப்பரோ அந்த பனை ஓலையோ இருந்தால் அதுக்கு சுழற்சி தன்மையே வராது. அதை கொஞ்சம் மடக்கி விடும் பொழுது தான் ட்விஸ்ட் ஏற்படுது. அதுதான் அந்த ஏரோடைனமிக்ஸ். அது சிம்பிளா அங்கே ஏரோடைனமிக்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேடோட ஷேப்ல நம்ம வந்து வளைவா அந்த ஃபிஷ் போன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர்ஃபாயில் ஷேப்ல கொண்டு வந்து அதுக்கு வந்து ஒரு ஹையர் லிஃப்ட் ஃபோர்ஸ் வர மாதிரி அந்த பிளேடை வடிவமைக்கிறோம். ஸோ இது பிளேடினுடைய சுழற்சிக்கு காரணமா இருக்கிறது. ஒன்ஸ் இந்த பிளேடு சுத்த ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களுக்கு ரொட்டேஷனல் பவர் வந்துடுது, சுழற்சி எனர்ஜி கிடைக்குது, அந்த சுழற்சி சக்தி. அதை கொண்டு வந்து ஒரு ஷாஃப்ட் மூலயமா கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கருவியில கொடுக்குறோம். கியர் பாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த பிளேட்ல இருந்து வர அந்த ரோட்டரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த கியர் பாக்ஸ். இப்போ ஏன் அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றோம்னா நம்ம இந்த கியர் பாக்ஸுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் வச்சிருப்போம். அதுதான் எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர். மெக்கானிக்கல் பவரை வந்து எலக்ட்ரிக்கலா மாத்துறது அதுதான். அதுக்கு வந்து 1500 RPM 1500 ரெவல்யூஷன்ஸ் ஒரு நிமிஷத்துல 1500 சுழற்சி வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஷாஃப்ட் காயில தான் வந்து நம்ம அந்த ஜென்ரேட்டருக்குள்ள பொருத்திருப்போம். ஆனா 1500 தடவை வந்து என் பிளேடை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நான் சுத்த விடுற அளவுக்கு நான் இங்க பண்ணேன் ஃப்ரண்ட் எண்ட்ல அப்படின்னா என்னோட பிளேடு பிச்சுட்டு போயிடும். அவ்வளோ வேகமான சுத்த வைக்க முடியாது. இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 5 மெகாவாட் மிஷின், ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டி ஆஃப் த மிஷின் பாத்தீங்கன்னா 5 மெகாவாட். 5 மெகாவாட் திறன் கொண்ட இந்த மிஷினுக்கு பாத்தீங்கன்னா இதனுடைய இறகுகளுடைய நீளம் பாத்தீங்கன்னா 80 மீட்டர். ஸோ 80 மீட்டர் அது விட்டமா டயமீட்டரா பாத்தீங்கன்னா 160 மீட்டர்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 அல்லது 4 ஃபுட்பால் கிரவுண்டுடைய சைஸுக்கு வந்து அந்த பிளேடினுடைய சுழற்சி பாதை இருக்கு. அப்ப இந்த அளவுக்கான ஒரு பொருளை நான் வந்து 1500 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் வேகத்துக்கு சுத்த வைக்கவே முடியாது. ஸோ ஹைலி ஹசார்டஸ், அதை பண்ணவே முடியாது, ஹைலி அன்சேஃப். அப்போ பிளேடு ஸ்லோவா சுத்த வச்சு 14 அல்லது 15 RPMல சுத்துற அந்த பிளேடுடைய ஸ்லோ ஸ்பீடை வந்து அதை வந்து ஒரு கியர் பாக்ஸை வச்சு வேகமான ஒரு ஸ்பீடுக்கு அந்த ஷாஃப்ட்ல பவரை கொண்டு வந்து அந்த பவரை தான் ஜென்ரேட்டருக்குள்ள கொண்டு போறோம். ஸோ அப்போ ஜென்ரேட்டர் வந்து இந்த 1500 RPMல வர மெக்கானிக்கல் பவரை EMF எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து உருவாகும் ஸ்டேட்டர் ரோட்டர் காயிலுக்கு நடுவில். அப்படி தான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து அந்த ஜென்ரேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை மேலே அந்த டவருக்கு மேலே அந்த மொத்த காற்றாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டவருக்கு மேலே தான் நம்ம உட்கார வச்சுருப்போம் பிளேடு. அந்த பிளேடுக்கு பின்னாடி இருக்கிற ரூம் மாதிரி இருக்கிற அந்த அமைப்பு பேர் வந்து நேசல்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே தான் இந்த ஷாஃப்ட்டு, கியர் பாக்ஸு, ஜென்ரேட்டர் இருக்கும். அது மொத்த டாப் ஹெட் மாஸ், அந்த தலை கனம்னு சொல்லக்கூடிய அந்த பிளேடு, அந்த நேசல், அந்த மொத்த யூனிட்டையும் அந்த டவர்னு சொல்லப்படுற அந்த டவருக்கு மேலே உட்கார வச்சிருப்போம். அந்த டவர் தான் மொத்த லோடையும் தாங்கும். ஸோ அப்போ அந்த மேலேருந்து வர அந்த ஜென்ரேட்டர்லேருந்து வர எலக்ட்ரிக்கல் பவர் அந்த டவர் மூலியமா கீழே கடத்தி கொண்டு வந்து அந்த கீழே வந்து அதை நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்போம். டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பவரை ஸ்டெப் அப் பண்ணி அந்த நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டில் 11 kV லைனோ என்ன லைனோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணி அதில் நம்ம ஃபீட் பண்ணி தான் கரண்ட்டை வந்து விநியோகம் பண்ணுறோம். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப இது ஒரு படம் போட்டு தான் சொல்ல முடியும். பட் சிம்பிளா வார்த்தைகள்னால சொல்லணும்னா இதுதான் காற்றாலையினுடைய செயல்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். இப்ப அந்த மின் உற்பத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து காற்றினுடைய ஆற்றலுடைய அந்த பங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் நீங்க சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல். ஆமா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எந்த பொல்யூஷனுமே இல்லைங்க. காத்து இப்ப நீங்க வந்து ஒரு டீசல் பவர் பிளான்ட் ரன் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு அனல் மின் நிலையம் ரன் பண்றீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு நிறைய நிலக்கரியை பயன்படுத்துவோம். அது எரிக்கும் போது கார்பன் சொல்லப்படக்கூடிய அந்த மாசு வந்து அட்மாஸ்பியர்ல போய் செட்டில் ஆகும். டீசல்னாலும் அதே மாதிரி தாங்க. பட் இதுல வந்து எந்த பொல்யூஷனுமே கிடையாது. ஓகே. இப்ப சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே கிடையாது என்ன சார்? எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த பவர் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிங்க. காற்றுல இருந்து வர கரண்ட் வந்து நமக்கு சீரான பவரை வெளியில எடுக்கவே முடியாது. ஏன்னா காத்து எப்படி ஏற்ற இறக்கத்துக்கு உள்ளாகுதோ அதே மாதிரி தான் இதனுடைய பவர் அவுட்புட்டும் இருக்கும். ஆனா நம்மளுடைய பயன்பாடு, நம்மளுடைய கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா கரண்ட் எப்பயுமே நம்ம சீரா தான் தேவைப்படும். இப்ப காலையில நான் வந்து ஒரு ஃபேனு 2 டியூப்லைட் போடுறேன்னா டெய்லி நான் அப்படிதான் பயன்படுத்துவேன். என்னோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் மோரார்லெஸ் அதே மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அப்போ இப்போ இங்க வந்து என்ன பக்கத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியோட கன்சம்ஷனும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன்ல இருக்கும். அப்போ இப்படி நம்மளுடைய கன்சம்ஷன் வந்து ஒரு சீரா இருக்கும் பொழுது நம்மளுடைய உற்பத்தி ஜென்ரேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா ஃபிளக்சுவேட்டிங் ஃபார்மா இருக்கும் பொழுது
இந்த கரண்ட்டை நிர்வகிக்கக்கூடியவங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கிறவங்க லோட் டெஸ்பேச் சென்டர்னு இருப்பாங்க. அவங்க தான் பிரெயின் பிஹைண்ட் இந்த எலக்ட்ரிக்கல் கிரிட் மேனேஜ்மெண்ட். அவங்க தான் எந்த இடத்துல இருந்து பவர் நமக்கு உற்பத்தி ஆகி வருது, நாளைக்கு எங்கெங்கெந்தெல்லாம் கரண்ட் வரும், நம்ம எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்பணும்னு நிர்வகிக்கிறவங்களே அவங்க தான். இந்த ஒரு குடும்பத்தில் வரவு செலவு பார்க்குற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கரண்ட் வரும், எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு. அப்போ இந்த லோட் டெஸ்பேச் சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காற்றாலைகளோ சூரிய மின்சக்தியிலேருந்து வர மின்சாரம் இதெல்லாம் மேனேஜ் பண்றதுல அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்மிட்டன்சி இருக்கு. இதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியலையே, ஓகே நம்ம இது வந்து ஒரு கிரீன் எனர்ஜி தான், பொல்யூஷன் இல்லாத வருது, ஆனால் நம்மளோட தேவைக்கு வந்து அழகா லட்டு மாதிரி நம்ம பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. அதுதான் வந்து இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுடைய சயின்டிஸ்ட் மாதிரி எங்களுடைய வேலை எல்லாமே அதுதான். ஹவு டு மேக் விண்ட் எனர்ஜி ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி, சோலாரோ இந்த மாதிரி இந்த ரினியூவபிள் எனர்ஜியை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாத்துறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் டெக்னாலஜியை பயன்படுத்திக்கலாம், எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுங்கிறதா நம்மளுடைய மிகப்பெரிய இப்போ டார்கெட்டே. மெனி பீப்புள் மெனி ரிசர்ச் இந்த ரினியூவபிள் எனர்ஜி நடக்கிற முக்கால்வாசி ஆராய்ச்சி இதை நோக்கி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் எப்படி பண்ண முடியும்னா, பேட்டரி. இப்போ நீங்க வந்து காத்து எக்ஸஸா வரும்பொழுது கரண்ட் எனக்கு பயன்பாடே இருக்காது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, தயாரிக்கிற எனர்ஜி வந்து நான் ஒரு பேட்டரியில வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். திருப்பி எனக்கு எப்போ காத்து அடிக்கலையோ, இப்போ நைட்ல ஒரு 12-1 மணி காத்து இருக்காது, ஆனா அப்போ வந்து வீட்டுல ஏசி ஓடும், ஃபேன் ஓடும், அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த பேட்டரியில இருந்து வெளியில கொண்டு வருவேன். ஸோ சோலார்ல எப்படி நம்ம வீட்டில் நம்ம சோலார் பண்ணும்போது ஒரு இன்வெர்டர் வச்சு பேட்டரி பேங்க் வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி காற்றாலைகள்ல இருந்து வர பவர் அது பெரிய பவர், ஹையர் பவர், பட் அதுக்கும் பெரிய சைஸ் ஜெயின் பேட்டரிஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ பேட்டரி டெக்னாலஜியும் நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குதுங்க. அதை வச்சுட்டு நம்ம வந்து ஸோ ஒரு அந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு இந்த ஃப்ளக்சுவேட்டிங் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை நம்ம ஒரு ஸ்டேபிள் ஃபார்முக்கு கொண்டு வர முடியும். பேட்டரி ஒரு இதுலயே பேட்டரியிலே நிறைய டெக்னாலஜி இருக்கு. இன்னைக்கு வந்து இது எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ், இந்த நிக்கல் கேட்மியம் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி பண்ற பேட்டரிக்கும் இன்னைக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. அதனுடைய மேனுஃபேக்சரிங்கும் ப்ராசஸ்லாம் இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால வேற ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக்கல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் இருக்கு. இப்போ கரண்ட் எக்ஸஸாக வரும்போது நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்ப்ரிங்கியோ ஏதோ ஒரு காயில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அந்த பவரை ஃபீட் பண்ணி அதை நல்லா அமுக்கி வச்சுக்கலாம். தேவையாக இருக்கும்போது அந்த காயில் ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதுலேருந்து ஒரு எனர்ஜி வெளியில் வரும். ஃப்ளைவீல்னு சொல்லப்படக்கூடிய அது ஒரு மெக்கானிக்கல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் தான். இந்த மாதிரியான புது கான்செப்ட்ஸ் எனர்ஜி எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அதர் தென் பேட்டரிஸ். ஏன்னா பேட்டரி வந்து அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அது பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்த்தா அதுலேயும் சில என்விரான்மெண்ட்டுக்கு புறம்பான விஷயங்கள்லாமும் இருக்குன்னு சொல்கிறாங்க பேட்டரியோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில். அப்போ நம்ம ஒரு பக்கம் க்ரீன் எனர்ஜிக்காக போராடுறோம், ஆனால் இன்னொரு பக்கம் பேட்டரி மேனுஃபேக்சரிங்லேயே நம்ம வேற சில தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இந்த சூழ்நிலைகளை சூழலை பாதிப்புக்கு உள்ளாக்குற மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறோமே அப்படின்னு சில டிபேட்ஸ் வரும் பொழுது நம்ம அதர் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரேஜுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ். ஈவன் பார்த்தீங்கன்னா உப்பு கூட பார்த்தீங்கன்னா நல்ல கரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ மோல்டன் சால்ட் வந்து ஒரு நல்ல ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் தான். அப்போ அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் கிராஃபைட், நம்ம பென்சில் கூறுலாம் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் இருக்கும் இல்லையா, அது பெரிய பெரிய கிராஃபைட் பிளாக்ஸாக வச்சோம் அப்படின்னா அது கூட வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்படி எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையாக இருக்கும்போது பயன்படுத்திக்கலாம், காற்று இருக்கும்போது பயன்படுத்திக்கணும், கரண்ட்டை தயாரிச்சுக்கிறோம், தேவைப்பட்டா அப்போயே ஆன்லைனில் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ். அப்புறம் வேணுங்கும் போது பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை நோக்கி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்டோரேஜ் இல்லாமல் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் இது என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன். இப்போ வெறும் ஒரு இடத்துல வந்து எனக்கு காற்றாலைகளை மட்டும் நான் போடுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல கண்டிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளில் சூரிய சக்தி ஜாஸ்தி இருக்கும். எப்படியுமே நமக்கு வந்து ஒரு விதமான சன்லைட் இருக்கும், வெளிச்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும், பீயிங் எ டிராபிக்கல் கண்ட்ரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், காற்றாலைகளுக்கு நடுவில் சோலார் பேனலும் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்தையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ காற்று இல்லாத போது எனக்கு சூரிய கதிர்லேருந்து எனக்கு கரண்ட் வரும். அப்போ இது மூலியமாவும் நான் என்னுடைய தேவைகளை வந்து ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஹைப்ரிடைசேஷன் சொல்றது. ஸோ இந்த சுருக்கமாக சொன்னால் சம்மரியாக சொல்லணும்னா இந்த நான் கன்வென்ஷனல் மரபுசாரா எரிசக்தி துறை
அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரினியூவபிள் எனர்ஜி ஃபீல்டை ஒரு ஸ்டேபிள் ஃபார்ம் கன்வென்ஷனல் எனர்ஜியை மாற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது ஒன்று, ஃபஸ்ட்டு ஹைப்ரிடைசேஷன். விண்டு, சோலார் இதை ஹைப்ரிட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமாங்கிறத கேள்வி கேட்டு அதை செயல்பாட்டு கொண்டு வரணும், ஹைப்ரிடைசேஷன். செகண்ட் வந்து அலாங் வித் ஹைப்ரிடைசேஷன் யூ ஆல்சோ நீட் டு யூஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் கடைபிடிச்சோம் அப்படின்னா இதனுடைய ஃபைனல் அவுட்புட் வந்து ஒரு ஸ்டேபிள் பவராக தான் நமக்கு வெளியில் வரும். இன்னொரு 20-30 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இந்தியா மாதிரி நாடுகளில் நம்மளுடைய மெயின் எனர்ஜி சோர்ஸ் இதுவாக தான் இருக்க முடியும். இப்போ நம்ம அதிகமாக வந்து தெர்மல் பவர் யூஸ் பண்ணுறோம், ஆயில் அண்ட் கேஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறோம், நியூக்ளியர் யூஸ் பண்ணுறோம், ஹைட்ரோ யூஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் ஹைட்ரோவும் ரினியூவபிளில் தான் வருது. ஹைட்ரோ இஸ் நாட் அ பொல்யூட்டிங் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம நம்மளுடைய இப்போ 100% நமக்கு கரண்ட் தேவையில பார்த்தீங்கன்னா ஒரு 80-85% நம்ம வந்து இந்த பொல்யூட்டிங் ஃபார்மை நம்பி தான் இன்னமும் இருக்கும். 15% தான் விண்டு, சோலாரை நம்பி இருக்கிறோம் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல. நான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். இது இன்னும் வரும் நாட்கள்ல வந்து இந்த 15% நம்மளுடைய ரினியூவபிள் கான்ட்ரிபியூஷனை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி 50 ஆக்கணும், 60 ஆக்கணும். ஸோ நம்ம 2070 வந்து நம்ம வந்து இந்தியா வந்து தன்னுடைய மின்சார தேவைக்கு வந்து எந்த ஒரு கார்பனையுமே உருவாக்காது, சுற்றுச்சூழல்ல வந்து நம்ம கார்பனையே பம்ப் பண்ணாம நம்மளுடைய எனர்ஜி தேவைகளை பூர்த்தி பண்ணிப்போங்கிறத நம்ம இன்டர்நேஷனலா நிறைய கான்ஃபரன்சஸ்ல வந்து நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம். 2070 இந்தியா வில் பி கார்பன் நியூட்ரல், நெட் ஜீரோன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலைமையை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ற இலக்கையும் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். அதை நோக்கி நம்ம நிறைய ஓடிக்கிட்டே இருக்கிறோம். புதிய புதிய காற்றாலைகள் நிறுவக்கூடிய லொகேஷன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். பூமியில இல்லாம கடல்ல போய் காற்றாலைகளை போடுறதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்றோம். ஸோ நிறைய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவைசேஷன் அண்ட் ஆல்சோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நியூ விண்ட் லொகேஷன்ஸ் இது எல்லாமே நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். டார்கெட்ஸ் இருக்கு. 2030 பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 கிகாவாட் விண்ட் எனர்ஜியை வந்து பயன்பாட்டு கொண்டு வரணும்னு நம்ம அறிவிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 45 கிகாவாட் போட்டிருக்கிறோம். இது வரைக்கும் இந்த கடந்த 20 வருஷமா நம்ம போட்ட காற்றாலைகள் வந்து ஒரு 40 கிகாவாட் அளவுல இருக்கு. அதை வந்து இன்னொரு 100 ஆட் பண்ணி ஒரு 150 கிகாவாட் கிட்ட கொண்டு வந்துடணும் 2030 தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிற விஷயம். அதை நோக்கி எல்லாருமே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சார், சூப்பர். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இவ்வளோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய எனர்ஜி எல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ரிசர்ச் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சார். ஏன்னா மக்களுக்காக இவ்வளோ தூரம் நீங்க எல்லாம் பண்றீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சார். இப்ப இந்த துறையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப எதிர்காலத்துல உள்ள மாணவர்களுக்கும் சரி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பாம்மா, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியா நான் கருதுறேன். நான் முன்னாடியே ஆரம்பத்துல சொன்னேன், இந்த காற்றாலை விண்ட் டர்பைன் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங்கும் உள்ள இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் பிசிக்ஸ்ல இருந்தே நான் வரேன். இந்த காத்தினுடைய அதனுடைய தன்மை, எங்கெந்த அடிக்குது காத்து, எந்த டைரக்ஷன்ல வீசுது, ஏன் இந்த இடத்துல அடிக்குது, ஏன் இங்க காத்து இல்லை அப்படின்னு நம்ம படிக்கக்கூடிய அந்த பிசிக்ஸ், இயற்பியல், அட்மாஸ்பரிக் பிசிக்ஸ், நம்ம சூழ்நிலைகளை படிக்கிற இந்த இயற்பியல் ஆரம்பிச்சு, ஏன்னா அது இருந்தா தான் காத்து இருந்தா தான் உங்களுக்கு காத்தடியே போட முடியும். அப்போ அட்மாஸ்பரிக் பிசிக்ஸ்ல ஆரம்பிச்சு அப்புறம் அது ரிலேட்டடான ஸ்டடீஸ், மெட்ரோலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அந்த காத்தை அளக்கக்கூடிய கருவிகள், அதை உருவாக்குற விதம், புது புது கருவிகள்லாம் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் காத்தை அளக்கிறதுக்கு, காத்தினுடைய வேகத்தை அளக்க, காத்தினுடைய திசையை அளக்கிறதுக்கு. ஸோ அந்த மெட்ரோலஜிக்கல் ஃபீல்டு. அதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா பிளேடு வந்துடும். பிளேடு பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் மெக்கானிக்கல் சப்ஜெக்ட். அதில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ஏரோ டைனமிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாம் வந்து அதில் நிறையவே தன்னை ஸ்பெஷலிஸ்டாக மாற்றிக்க முடியும். அந்த புது புது பிளேட் டிசைன்ஸ் உருவாக்குறதுலையா இருக்கட்டும், அந்த பிளேடை வந்து எவ்வளோ ஸ்ட்ரக்சரலாக ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது, அது ஒரு ஸ்ட்ராங்கான இதாக மாற்றுறதா இருக்கட்டும். அந்த பிளேடில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டீரியல் சயின்ஸ் மக்களுக்கு நிறைய வேலை அங்கே பண்ண வேண்டி இருக்கு. அந்த புது ஏன்னா நமக்கு பிளேடு வந்து லைட்டாக இருக்கணும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்டிஃபாக இருக்கணும், லைட்டாக இருக்கணும். அப்போ புது மெட்டீரியல்ஸ், நியூ அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ். நிறைய ஃபிசிக்ஸ் படித்தவங்க மெட்டீரியல் சயின்ஸ் படிப்பாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் மெட்டலர்ஜி படித்தவங்க எல்லாமும் மெட்டீரியல் சயின்ஸ் படிப்பாங்க. ஸோ அப்போ இந்த இன்ஜினியர், இந்த சயின்ஸ் படித்த இந்த சயின்டிஸ்ட்டுகளுக்கும் அந்த ஏரியாவில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. பிளேடு, அது ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ், அப்புறம் பிளேடோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு கெமிஸ்ட்ரிங்க. அது வந்து இப்பாக்சி ரெசினால மோல்டு செய்யப்பட்டு உருவாக்குற ஒரு கிளாஸ் ஃபைபர், இப்பாக்சி ரெசின், இதெல்லாம் வச்சு மோல்டிங் ப்ராசஸில் தான் பிளேடை தயாரிக்கிறோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி
கெமிஸ்ட்ரி படிச்சவங்க, பாலிமர் சயின்ஸ் படிச்சவங்கலாம் தே பிளே மேஜர் ரோல் பிளேடோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல. அப்புறம் அதை தாண்டி அப்படியே வந்தோம் அப்படின்னா அந்த பிளேட் எல்லாம் கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஹப்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டீல் கேஸ்டிங் இருக்கும். அதுல தான் அந்த 3 பிளேடும் சொருவி இருப்பாங்க. அப்ப அந்த பிளேடு வந்து அந்த கேஸ்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டீல் கேஸ்டிங், அது வந்து பியூரா ஒரு மெக்கானிக்கல் சப்ஜெக்ட். ஃபவுண்டரி ரிலேட்டடா படிக்கிறவங்க அதெல்லாம் அவங்க இருப்பாங்க. அப்புறம் மெயின் ஷாஃப்ட் இதெல்லாம் மெக்கானிக்கல் சிஸ்டம். கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா பியூர் மெக்கானிக்கல் சிஸ்டம். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஸோ டிரான்ஸ்மிஷன்ஸ் பற்றி படிக்கிறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய ரோல் இருக்கு. இதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா ஜென்ரேட்டர் இஸ் பியூர் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட். அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய விதமான எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் இருக்கு. இண்டக்ஷன் மிஷின் சொல்லப்படுறது இருக்கு, சிங்க்ரனஸ் மிஷின் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஜென்ரேட்டரை வந்து நம்ம காத்தாடியில் பயன்படுத்தலாம். இது மட்டும் தான் பயன்படுத்த முடியுங்கிற மாதிரி இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம மிக்சியில் யூஸ் பண்ணுறது ஒரு விதமான மோட்ரு, நம்ம சீலிங் ஃபேன்ல யூஸ் பண்றது ஒரு விதமான மோட்ரு, டேபிள் ஃபேன்ல யூஸ் பண்றது ஒரு விதமான மோட்ரு. இப்படி இந்த எலக்ட்ரிக்கல் இயந்திரம் இதுல வந்து டிஃப்ரெண்டான மோட்டர்ஸ் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்டான ஜென்ரேட்டரும் இருக்குது. ஸோ காற்றாலைகள்ல நம்ம பல்வேறு விதமான ஜென்ரேட்டர் பயன்படுத்தலாம். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சில நன்மைகள் தீமைகள் இருக்கு. அப்போ அது ரிலேட்டடான ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளலாம். அந்த ஜென்ரேட்டர் மேனுஃபேக்சரிங்ல சில யுக்திகளை கொண்டு வரலாம். இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட பங்களிப்பா நான் பார்க்குறேன். அப்போ இது மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம். இந்த பிளேடா இருக்கட்டும், இந்த பிளேடோட வளைவு நெளிவு, அந்த பிளேடு சுத்தும் பொழுதே அது ஒரு விதமான மூவ்மெண்ட்டுக்கு வரும். பிச்சிங்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிச்சிங் சிஸ்டம். அப்புறம் மொத்த அந்த டவருக்கு மேல உட்கார வச்சிருக்கிற பிளேடு நெசல் இந்த மொத்த யூனிட்டுமே 360 டிகிரி சுத்தம். எதுக்காக சுத்தம்னா காத்து ஒரே டைரக்ஷன்ல இருந்து வராது, பல்வேறு திசையில வரும்போது பல்வேறு திசைக்கு மிஷினே தன்னை வந்து சுத்தி தனக்கு தயாரா வச்சுக்கணும் அந்த காத்தை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு. அப்போ அதுக்கான அந்த யாயிங் சிஸ்டம், ஸ்விவலிங் சிஸ்டம், இதெல்லாமே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் வேணும். அது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு சொல்லலாம், இல்ல நீங்க எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லலாம். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த மொத்த சிஸ்டத்தையுமே இன்னைக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு மேனுவலா இயங்குற ஒரு விஷயத்தையுமே ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னால அந்த இடத்துல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் உள்ள வந்துடும். ஸோ அப்போ இந்த மொத்த விண்ட் டர்பைன் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டட் பவர் பிளான்ட்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மொத்த ஆட்டோமேஷன், ஒரு ஆள் அங்கே காத்தாடி கீழே உட்காந்து தான் அதை சுத்த வைக்கணும்னு அவசியமே கிடையாது. கன்னியாகுமரியில் ஓடுற மிஷினை நான் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அந்த காத்தாடியில் உள்ளார இருக்கிற கண்ட்ரோல் சிஸ்டம், அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரானிக் சிஸ்டம், அதை வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வழியா, ஒரு வயர்லெஸ் வழியா, ஒரு ஆப்டிக் ஃபைபர் கேபிள் வழியா எனக்கு கடத்தி கொண்டு வந்து என்னுடைய மொபைல் டிவைஸ்ல ஒரு ஆப்பை போட்டு நான் கண்ட்ரோல் பண்றேன் பாருங்க. அப்போ அதுல இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி சிஸ்டம்ஸ், சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் எல்லாமே பங்களிப்பு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிசிக்ஸ்ல ஆரம்பிச்சு கெமிஸ்ட்ரியில இருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் மறந்துட்டேன் பாருங்க. டவருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர். அந்த மொத்த காற்றாலையுமே நம்ம டவருக்கு மேலதான் தூக்கி வச்சிருக்கோம். அப்ப அந்த டவரை வடிவமைக்கணும். இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் படிச்சவங்களும் சரி, சிவில் படிச்சவங்களும் சரி, மாஸ்டர்ஸ்ல வந்து முதுநிலை படிப்புல வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிப்பாங்க. அது என்னன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ், பிரிட்ஜஸ், டேம்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிம்னிஸ், இந்த மாதிரி டியூப்லர் டவர், விண்வெள தாங்கக்கூடிய இந்த டவர், இதெல்லாம் வடிவமைக்கிறதும் அவங்களோட வேலை தான். ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு மிகப்பெரிய ரோல் இருக்கு. கீழே வந்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், அவ்வளோ பெரிய சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட். அந்த மொத்த வெயிட் அத்தனை டன்ஸ் தாங்கிறது கீழே நம்ம போடுற ஃபவுண்டேஷன் தான். அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இதில் பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா சயின்ஸு, எல்லா இன்ஜினியரிங்குமே உள்ள வந்துடுது. ஸோ எல்லா துறையை சார்ந்தவங்களும் இதுக்குள்ள வர முடியுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நிச்சயமா வருவாங்க சார். நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னுட்டு நிறைய அந்த மாதிரியான இருக்கும் பொழுது இப்ப நீங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயமா எல்லாரும் உள்ள வருவாங்க சார். சார் இப்ப இதுல என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் கேக்குறேன், என்னன்னா இந்த பறவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்ல, அந்த ஃபேன் சுத்தும் போது அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் மக்களை பாதிக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்துக்கள் இருக்கு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். நன்றிம்மா. இதுவும் முக்கியமான கேள்விதான். ஏன்னா எந்த ஒரு டெக்னாலஜியுமே வளர்ந்து வரும்போது அதுக்கு கூட சில தீமைகளுமே வரும் அப்படிங்கிறது இயல்பு தான். சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் கம்பைன்ட் வித் தட் தான். சிம்பிள் பிலாசபி எடுத்துக்கலாம், எப்பயுமே குட் அண்ட் பேட் சேர்ந்து தான் வரும் இல்லையா? ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்க மாதிரி. ஸோ விண்ட் எனர்ஜிக்கும் சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குதான், அதை மறுக்க முடியாது. பட் ஆனா அந்த நெகட்டிவ்ஸை விட பாசிட்டிவ்ஸ் ஜாஸ்தி இருக்கும் போது நம்ம அதை நோக்கி ஓடணும் அப்படிங்கறத பாயிண்ட். இல்லைன்னா
தெர் இஸ் நோ லைஃப் ஆன் தி எர்த். எப்பயுமே நெகட்டிவ்ஸ் இருக்கும், ஆனால் அது மினிமலாக இருக்கான்னு தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேர்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய இறகுகள் வந்து சுற்றுதுன்னும் போது அது அங்கே இருக்கிற அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபௌனாவை அஃபெக்ட் பண்ணும். மினிமமாக பண்ணாமல் இருக்காது, எஸ்பெஷலி அவ்வளோ லாங் பிளேட்ஸு. ஆனால் பெரிய அளவில் டேமேஜ் இல்லைங்கிறது தான் நிறைய ஸ்டடீஸ் மூலயமா இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டடி கேள்விப்பட்டேன். டென்மார்க்கில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஐ திங்க் டேனிஷ் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. என்னென்னா அந்த ஒரு காற்றாலையை எடுத்துக்கிட்டு அதை சுற்றி வந்து அதை அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. சில கருவிகளை பயன்படுத்தி அங்கே வர அந்த பேட்ஸ், அந்த வௌவால்னு சொல்லப்படுறதா மெயினாக அடிப்படுறதா வந்து நிறைய பேர் சொல்கிற குற்றச்சாட்டுகள். ஏன்னா வௌவால் வந்து கண்ணில் பார்த்து பறக்கிற ஒரு பறவை கிடையாது. சவுண்ட் எமிட் பண்ணி அந்த சவுண்டு போயிட்டு தனக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா உடனே திருப்பிக்கும் தன்னுடைய பறக்கிற அந்த பாதையை. அப்படி நிறைய பேட்ஸ் அந்த மேமல் தான் வந்து அடிப்படுதுன்னு சொல்றதுனால அதை மானிட்டர் பண்றதுக்கு நிறைய கருவிகள்லாம் வச்சு இல்லை இவ்வளோதான் அதுக்கு பாதிப்பு ஆகுது, ரொம்பலாம் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் கேள்விப்பட்டேன் ரீசெண்டாக. அதனால பெரிய அளவில் பாதிப்பு இல்லைங்கிறத என்னோட தாழ்மையான கருத்து. இது இன்னொரு ஆராய்ச்சியும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடலில் கூட நம்ம வந்து காற்றாலைகளை போடுறோம். இப்போ அதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்தியாவில் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜெர்மனி அண்ட் டென்மார்க், யூகே இந்த 3 கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கடலில் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே சில பிரச்சனைகள் வந்து என்விரான்மெண்டலிஸ்ட் கொண்டு வராங்க. அங்கே அந்த தண்ணிக்கு அடியில் இருக்கிற அந்த பயாலஜிக்கல் சிஸ்டம், அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபௌனாவை வந்து இது அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அங்கே இருக்க அந்த சீ கோரல்ஸா இருக்கட்டும், அங்கே இருக்கிற அந்த ஃபிஷ், ஆக்டோபஸ் இது மாதிரியான அனிமல்ஸ் எல்லாமும் அதனுடைய வாழ்வு வந்து கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் நிறைய ஸ்டடீஸ்லாம் மேற்கொண்டுறாங்க. அது அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் நானும் இப்போ என்னோட கருத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும், ஆனால் அது மினிமமெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கணுங்கிறத பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா ஒரு காற்றாலை தயாரிப்பு நிறுவனம் ஜெர்மனியில், அவங்க பேரை நான் குறிப்பிடல, அவங்க எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறாங்கன்னா அந்த டவர், அந்த மொத்த காற்றாலை தாங்கி நிற்கிற டவர் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல தான் இருக்கும். மோஸ்ட்லி வெள்ளை கலர்லயோ சிமெண்ட் கலர்ல இருக்கும். ஆனா அந்த மாதிரி அங்கங்க இப்படி கம்பம் கம்பமா அந்த கேட்டில் ஃபீல்டுல அந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ல வந்து அப்படி தெரிஞ்சதுன்னா அங்க மேய்ச்சல்ல ஈடுபடுற அந்த கேட்டில்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ வெள்ளை வெள்ளையா அதுக்கு கண்ணு முன்னாடி ஏதோ பிளாக்கா தெரியுமேங்கிறதுக்காக அந்த டவருக்குமே பாத்தீங்கன்னா கிரீன் கலர்லயே பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த தரை என்ன கலரோ அதுல இருந்து அப்படியே ஒரு கிரீன் டிரான்சிஷன்ல போயிட்டு அந்த அந்த லாங் சைட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு காத்தடி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் என்விரான்மெண்டல் கேர் எப்படி எல்லாம் எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்க தான் செய்யறாங்க விண்ட் எனர்ஜி ஃபீல்டில் இருக்கிறவங்க. அண்ட் இன்னொன்னு சொல்லுவாங்க, காத்துனால வந்து மழை வந்து எனக்கு வந்து சீசன் தள்ளி போகுது, என்னோட காற்று இவ்வளவு பெரிய பிளேடு சுத்துறதுனால மேகங்கள் வந்து இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்லோகேட் ஆகுது, அதனால இங்க மழை பெய்யற இடம் வந்து மழை வந்து தள்ளி போய் விழுதுங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப உண்மை இல்லைங்கிறது தான், அதுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஆமாங்க சார். ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா சொல்றீங்க சார். இப்ப இந்த உலக காற்று தினம், அதாவது இந்த 15th ஜூன் இல்லைங்களா, வேர்ல்டு விண்ட் டே, இது வந்து உலகளாவிய காற்று தினம். இந்த தினத்துல அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு நீங்க ஏதாவது கருத்துக்கள், உங்களுடைய சொந்த கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க சார். ஓகேங்கம்மா. இது பாத்தீங்கன்னா இது நம்ம அண்ணா கம்யூனிட்டி ரேடியோ லிசனருக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி இந்த விஷயத்த நீங்க கடத்தி கொண்டு போகணும். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனா இந்த பூமியில வாழ்ற ஒரு ரெஸ்பான்சிபிள் மனிதனா, இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு சிட்டிசனா நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பயன்படுத்துற இந்த மின்சாரமானது வந்து முதல்ல சேவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இஸ் கன்சர்வேஷன். எங்கெல்லாம் கரண்ட் தேவையில்லைன்னு ஆஃப் பண்ணிடுங்க, ஃபேன் தேவையில்லை ஆஃப் பண்ணிடுங்க, ஏசி தேவையில்லைன்னு ஆஃப் பண்ணிடுங்க, நல்ல வெளிச்சம் இருந்ததுன்னா லைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜியை சேவ் பண்ணணும். எனர்ஜி சேவ்டு இஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட், இது முதல் கொள்கை. அடுத்து வந்து எனக்கு இப்போ பயன்படுத்தி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ எனக்கு கண்டிப்பா மின்சாரம் தேவைன்னும் போது நீங்க அந்த மின்சாரத்தை பயன்படுத்துற உபகரணங்கள் வந்து நல்ல எஃபிஷியன்டான விஷயங்களான்னு பார்த்துக்கோங்க. அந்த காலத்து அயன் பாக்ஸ் இன்னும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காயில் வச்சு நிறைய கரண்ட்டை கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை தூக்கி போட்டுட்டு இப்போ உள்ள ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங்கோ 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஒரு அயன் பாக்ஸை வாங்கிக்கிறேன், ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஏசியை நான் பயன்படுத்திக்கிறேன்,
அப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து வாங்குறேன் அப்படின்னா 3 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் போது இன்னும் கொஞ்சம் எனர்ஜி எஃபிஷியண்டாக இருக்கும். குறைஞ்ச கரண்ட்டை தான் கன்சியூம் பண்ணும். நல்ல அதனுடைய விஷயம் அந்த கூலிங்காக இருக்கட்டும், காற்று வீசுறதா இருக்கட்டும், கரெக்டாக நமக்கு கொடுத்துரும். ஸோ எனர்ஜி எஃபிஷியன்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நம்மளோட 2வது கொள்கையை வச்சுக்கணும். 3வது கொள்கையை நம்ம வச்சுக்க வேண்டியது வந்து இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் இப்போ 3rd லெவலில் இருக்காங்க. நம்ம அதை நோக்கியும் பயணிக்கணும். என்ன அப்படின்னா, நான் பயன்படுத்துகிற இந்த கரண்ட் ஆனது ஒரு கிரீன் சோர்ஸ்லேருந்து தான் வருதான் நமக்கு நம்மளே கேள்வி கேட்டு பார்க்கணும். நம்மளுடைய யூட்டிலிட்டி போர்டு, நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு, டிஎன்இபி மாதிரியான அமைப்புகளுக்கு நம்ம கேட்கணும். ஏன்னா நான் அதிக காசு கூட கொடுக்குற தயாரா இருக்கேன், எனக்கு கொடுக்குற கரண்ட் தயவு செஞ்சு ஒரு கிரீன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி எனக்கு கொண்டு வாங்க. கன்னியாகுமரியில் இருக்கிற கரண்ட் எனக்கு வருதான்னு என்ஷூர் பண்ணுங்க. எண்ணூர் அனல் மின் நிலையத்திலிருந்தோ மேட்டூர் அனல் மின் நிலையத்திலிருந்தோ எனக்கு வேண்டாம். ஏன்னா அது வந்து கார்பன் கிரியேட் பண்ற ஒரு கரண்ட். இன்னும் நான் ₹1 எக்ஸ்ட்ரா கொடுக்க ரெடியா இருக்கிறேன். எனக்கு வந்து பல்லடத்துல இருக்கிற காத்தாடியிலேருந்து வர கரண்ட்டையும் கன்னியாகுமரியில் இருக்கிற கரண்ட்டையும் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வளரணும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கட்டம். ஸோ இது 3த்தையும் பார்த்தீங்கன்னா பேஸ் லைன்ல எனர்ஜி கன்சர்வேஷன், செகண்ட் வந்து யூசேஜ் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்ட் ப்ராடக்ட்ஸ், தேர்டு டாப்ல இருக்கிறது வந்து ஆஸ்க் எ கொஸ்டின் வெதர் த பவர் கம்ஸ் ஃப்ரம் எ கிரீன் சோர்ஸ். இது வந்து ஒரு எனர்ஜி பிரமிடுன்னு நான் சொல்லுவேன். இதை நான் எங்க போனாலுமே இதை நான் வலியுறுத்துவாங்க. ஸோ அதை தான் நான் இங்கேயும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆமாம், நம்ம எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே சார், ஓகே சார். நிச்சயமா அண்ணா சமுதாய வானொலி மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுடைய ப்ரோக்ராம். என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு ஊர் வந்து நாகர்கோயில். அங்க வந்து அந்த உப்பந்தல் கிட்ட போகும் பொழுது இந்த ஃபேன் ஆனது அந்த காற்றாலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா என் பையன் கேட்பான் இது என்ன அப்படின்னு போது அந்த டெக்னாலஜிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. இருந்தாலும் இதன் மூலமா மின்சாரம் உற்பத்தி பண்ணப்படுது. இதனுடைய விவரங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லும் பொழுது ரொம்ப எனர்ஜெட்டிக் சூப்பரா இருந்தது சார். இதை பையன் வந்த உடனே போட்டு காமிச்சிடுவேன். நிச்சயமா இது மாதிரி இப்ப சமுதாய மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வரும். நீங்க எப்படி சேவ் பண்ணணும் எல்லாத்தையும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க சொல்லிட்டீங்க. ரொம்ப சூப்பர் சார். அண்ணா சமுதாய வானொலி சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் சார். நன்றிம்மா, தேங்க்யூ. நானும் உங்களுக்கும் உங்களுடைய லிசனர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒன் செகண்ட். என்ன நேயர்களே, நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து இந்த குளோபல் விண்ட் டேவோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் நிறைய தெரிஞ்சிட்ருப்பீங்க. இன்றைக்கி ப்ரோக்ராமில் நீங்கள் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த அவேர்னஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.